வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி செக்ஷனோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். அதில் ஃப்ரீ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ்க்கான அப்டேட்டுமே அந்த வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், அதை வாட்ச் பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம். ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம். ஓகேவா? ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, பேசிக்காக ரேஷியோ அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த ரெண்டு சிம்பிள் அது ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ ரேஷியோக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்னென்னா, சேம் யூனிட்டில் இருக்க டூ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஷியோ. என்னென்னா, ஒரே அலகுடைய இரண்டு வேறுபட்ட அளவுகளின் ஒப்பீடு தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஃபினிஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்காக என்னென்னா, ரெண்டு குவான்டிட்டி இருக்குது. அந்த ரெண்டு குவான்டிட்டியை நான் கம்பேர் பண்ண போகிறேன். அதுவும் எது மூலியமானா பை யூஸிங் டிவிஷன், வகுத்தல் முறையில் நான் அதை கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ரெண்டு குவான்டிட்டி இருக்குது. இந்த ரெண்டு குவான்டிட்டியும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். எது மூலியமானா ரேஷியோ வச்சு நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா, பால் எடுத்துக்கிறேன். பால், இந்த பக்கம் தண்ணீர். ஓகேவா? என்கிட்ட பால் ஒரு 10 லிட்டர் இருக்குது, தண்ணி ஒரு 5 லிட்டர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி, அதாவது வேறுபட்ட அளவுகள். இது என்னென்னா 10 லிட்டர் இருக்குது, இந்த 5 லிட்டர் இருக்குது, ஆனால் சேம் யூனிட்டில் இருக்குது. ஓகேவா? இதை நான் கம்பேர் பண்ணுறல, இதுக்கு பேர் தான் ரேஷியோ. அதாவது பாலையும் தண்ணியும் நான் கம்பேர் பண்ணுறேன். அது ரெண்டும் எப்படி இருக்கணும்னா சேம் யூனிட், ஒரே அலகில் இருக்கணும். ஸோ லிட்டரில் இருக்குது, இங்கேயும் லிட்டரில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் இப்போ கம்பேர் பண்ணுறல, இதுக்கு பேர் தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நான் வகுத்தல் முறையை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு ரேஷியோனா என்னென்னா A:B அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். A:Bயா, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃப்ராக்ஷனில் எழுதலாமா, அதாவது பின்னமில் எழுதலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம்னா A/Bன்னு எழுதலாம். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னதுன்னா டிவிஷன் தானே. ஸோ அதை தான் வகுத்தல் முறையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு நான் போக போக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு 10 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேஷியோ பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நான் ரேஷியோ என்ன சொன்னேன்னா A:B என்ன எழுதலாம்னா A/Bன்னு எழுதலாம்ல. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா 10 லிட்டர்ஸ் டிவைட் பை 5 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதுகிறேன். இந்த லிட்டரும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, இங்கே 10 இருக்கும், இங்கே 5 இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனாக ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் என்னென்னா 5 இருக்காங்க. ஸோ 5 தான் காமனாக இருக்குது. இது 5 × 2, இது 5 × 1. ஸோ இதை அடித்தா 5 கேன்சல் ஆகிடும். நமக்கு 2/1. அப்போ நம்மளுக்கு மில்க்குக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னா 2:1 கிடச்சிருக்கு. ஓகே, இது நமக்கு பாலையும் தண்ணியும் கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணதில் பால் 2 மடங்கும் தண்ணி 1 மடங்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தில் பால் 10 லிட்ரு, தண்ணி 5 லிட்ரு, மொத்தம் 15 லிட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ ரேண்டமாக ஒரு பீப்புள் கேட்குறாங்க. ஒருத்தங்க கேட்குறாங்க, இந்த பாத்திரத்தில் எவ்வளோ பாலும் தண்ணியும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எனக்கு பாலையும் தண்ணியும் கம்பேர் பண்ணி நான் சொல்லணும்னா எனக்கு இந்த ரேஷியோ என்னன்னு தெரியணும். ஸோ அப்போ நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, எனக்கு இதில் பால் 2 மடங்கு இருக்குங்க, தண்ணி 1 மடங்கு இருக்குங்க, ஆக மொத்தம் இதில் 3 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் ரேஷியோக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தோம். இதை வச்சு நம்ம ஒரு 4 விஷயத்தை எழுத போகிறோம். என்னென்னா, அது ரேஷியோக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 4 பாயிண்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அலகு. இங்கிலீஷில் யூனிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேஷியோக்கு யூனிட் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு பார்ப்போமா? இப்போ நான் பாலையும் தண்ணியும் கம்பேர் பண்ணேன். இதோட குவான்டிட்டிக்கு யூனிட் இருக்கே தவிர இந்த ரேஷியோ அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா யூனிட்டே இல்லை. ஸோ இது எதனாலனா, இப்போ நான் பாருங்கள் 10ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணேன். அதாவது 10 லிட்டரையும் 5 லிட்டரையும் கம்பேர் பண்ணேன். கம்பேர் பண்ணதில் ரேஷியோவை நான் என்ன எழுதுனா டிவிஷன் எழுதுனேன். அதில் எனக்கு இந்த 2 யூனிட்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ ஃபைனலாக கிடைச்சது என்னென்னா 2/1, அதாவது 2:1 கிடச்சிது. அப்போ எனக்கு என்னென்னா வெறும் நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. இதுக்கு யூனிட் அப்படின்றது முன்னாடியே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, ரேஷியோக்கு யூனிட் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதாவது அது ஒரு எண் மட்டும்தான்.
ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ நான் வந்து ரேஷியோ வந்து கம்பேர் பண்ண போகிறேன். இதுதான் நான் ரேஷியோ. இப்போ நான் வந்து பாலையும் தண்ணியும் வந்து கம்பேர் பண்ணேன். நான் இப்போ வந்து 10 லிட்டரும் 5 எம்எல்லையும் கம்பேர் பண்ணியிருந்தால் என்ன இருந்திருக்குன்னா, எனக்கு வந்து ரேஷியோ வந்து கரெக்டாக வந்திருக்காது. ஏன்னா ரேஷியோட டெஃபினேஷன் என்னென்னா, 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிக்குமே வந்து ஒரே யூனிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போனா மட்டும்தான் நீ வந்து ரேஷியோ வந்து கம்பேரே பண்ண முடியும். ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, ரேஷியோக்கு வந்து எத்தனை குவான்டிட்டி இருந்தாலும் ஒரே யூனிட் தான் இருக்கணும், சேம் யூனிட் தான் இருக்கணும், ஒரே அலகு. ஓகேவா? இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, ரேஷியோக்கு வந்து எப்பவுமே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில், அதாவது எளிய வடிவமில் இருக்கணும்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த 10 லிட்டர் இந்த 5 லிட்டரை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, இங்கே 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் எப்படி எழுதியிருக்குன்னா 2:1, அதாவது ரெடியூஸ்டு ஃபார்ம், எளிய வடிவமில் வந்து எழுதியிருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரேஷியோனாலே அது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து எழுத பழகணும். ஓகேவா? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம், எளிய வடிவம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, மில்க்கு வாட்டர் இதோட ரேஷியோ வந்து 2:1ன்றதை 1:2லாம் எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே மில்கோட பங்கு 2, வாட்டரோட பங்கு 1. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாற்றி எழுதுனீங்கன்னா, அப்போ மில்கோட பங்கு வந்து 1ஆக மாறிடும், வாட்டரோட பங்கு வந்து 2ஆக மாறிடும். அப்போ நம்மளுக்கு இந்த அளவுலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வித்தியாசம் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து ரேஷியோவை வந்து ரிவர்ஸில் வந்து எழுதிடக்கூடாது, எப்போவுமே, அதாவது மாற்றி எழுதிடக்கூடாது. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து அதுதான். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ரிவர்ஸில் வந்து அதை எழுதக்கூடாது. ரேஷியோ பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 4 பாயிண்ட் தான். 1, 2, 3, 4. இந்த 4 பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டும் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி, இதோட பண்புகள் மாதிரி. ஆனால் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 4 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இது ஜஸ்ட் வந்து பண்புகள் மாதிரி, ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. ஆனால் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸே சால்வ் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷனில் ரேஷியோனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொப்போர்ஷன். ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னா விகித சமன். விகித சமன் அப்படின்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட என்னென்னா ஒரு 2 ரேஷியோ இருக்குது. ஏ இருக்குது, பி இருக்குது, அதே மாதிரி இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது. இந்த 2 ரேஷியோவும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து விகித சமன். இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம், இது ரெண்டும் வந்து சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து ப்ரொப்போர்ஷன், விகித சமன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து 1:5. இங்கே சைடு ஒரு ரேஷியோ இருக்குது 2:10 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு பேர் வந்து ப்ரொப்போர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே 1:5 எப்படி எழுதுறேன்னா 1/5 எழுதுறேன்னா, இங்கே 2/10 எழுதுறேன். இதை கேன்சல் பண்ணால் இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போனா இந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து ப்ரொப்போர்ஷனில் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனுக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்குது. என்னென்னா, ரேஷியோக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு டாட் போட்டுமோ, ப்ரொப்போர்ஷனுக்கு வந்து இது கூட இன்னொரு டாட் சேர்ப்போம். இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். விகித சமன் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்குது, அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த விதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லா, விகித சமன் விதின்னு அர்த்தம். அந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கோடி உறுப்பான், இது வந்து நடு உறுப்பான். ஓகேவா? ஸோ இது வந்து கோடி உறுப்பு, இது வந்து நடு உறுப்புன்னு வந்து அதில் சொல்கிறாங்க, அந்த லாவில் சொல்கிறாங்க. ஸோ இந்த கோடி உறுப்போட ப்ராடக்ட்டும் இந்த நடு உறுப்போட ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கோடி உறுப்புக்கு பேர் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த நடு உறுப்புக்கு பேர் வந்து மீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அதாவது கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனும் நடு உறுப்பின் பெருக்கல் பலனும் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விகித சமன் விதியில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ரேஷியோ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கடைசியாக தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இதில் இருந்துமே கொஷின்ஸ் வருது. பட் ரேஷியோவுக்கு நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ப்ரொப்போர்ஷன் வந்து செகண்டாக கொடுப்போம். இது இப்போ நான் சொன்னல, இது எல்லாமே நான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்லுவேன். இப்போ சொன்னதே தான், இதை இன்னும் கூட தெளிவாக சொல்லிவிட்டு நான் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட ஒரு கிளாரிட்டி வந்து வரும்.
ரேஷியோ அப்படின்றதுக்கான பேசிக்ஸ் வந்து இதுதான். இது தெரிஞ்சிச்சுனாலே உங்களால் வந்து சம்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து சம்ஸை வந்து சால்வ் பண்ணுவோம். போதுமான அளவுக்கு நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 1 கொஷின்ஸ். ஓகேவா? இந்த டைப் 1 நான் வந்து எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4 விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதாவது ரேஷியோக்கு வந்து யூனிட் கிடையாது, ரேஷியோ வந்து ரிவர்ஸில் எழுதக்கூடாது, ரேஷியோ வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும், ரேஷியோ வந்து ஒரே யூனிட் ஒரே அலகில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு 2 விஷயத்தை எடுத்துக்கிறேன். என்னென்னா, ரேஷியோ வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும், எளிய வடிவமில் இருக்கணும். ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே அலகில் இருக்கணும், ஒரே அலகு. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ வந்து சம்ஸை பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்கு, இது வந்து அந்த பேசிக்லேருந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் இந்த டைப் 1 கொஷின்ஸாக வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து 20:5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து இது ஒரு ரேஷியோ. இது எப்படி நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதலாம்னா 20/5 இது என்னவா வரும்னா, இதில் வந்து ஒரு நம்பர் வந்து காமனாக இருக்குது. என்னென்னா 5 காமனாக இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா 4 × 5 1 × 5. ஸோ இப்போ இந்த 5 கேன்சல் ஆச்சுன்னா 4/1 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்னா 4:1 எழுதலாம். அப்போ நான் இந்த 20:5 எப்படி எழுதியிருக்கேன்னா 4:1 எழுதியிருக்கேன். ஸோ பேசிக்காக என்னென்னா, ஒரு ரேஷியோ கொடுத்தா அதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எளிய வடிவில் வந்து இதை வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? சரி, இன்னொரு பாருங்கள், 81:108. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா 81/108. இதில் என்னென்னா 9 டேபிள்ஸில் இருக்கா? இது 9 × 9, இது வந்து 9 × 12. ஸோ இந்த 9 கேன்சல், இது 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். இது என்னவா மாறிக்குன்னா 3/4. இது எப்படி எழுதலாம்னா 3:4 அப்படின்னு சொல்லி வந்து எழுதலாம். அப்போ இந்த 81:108 வந்து என்னவா மாறி இருக்குன்னா 3:4 வந்து மாறி இருக்கு. ஓகேவா? இதுதான். ஸோ பேசிக்காக ரேஷியோனாலே நம்ம எளிய வடிவமில் வந்து மாற்றி எழுத பழகணும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து சும்மா நம்பர்ஸ் அப்படின்றத மட்டுமே பார்த்தோம். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு 2 விஷயத்தை எடுத்து அதிலேருந்து நம்ம ரேஷியோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் 15 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் 10 பாய்ஸ் இருக்காங்க. 15 மாணவிகள், 10 மாணவர்கள். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கிளாஸில் இருக்க பாய்க்கும் கேர்ளுக்குமான ரேஷியோ என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இங்கே பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 10 பேர் இருக்காங்க. கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 15 பேர் இருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 10/15. ஸோ இது 5 டேபிளில் கேன்சல் ஆகுமா? இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அப்போ இது 2:3 அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்போ பாய்க்கும் கேர்ளுக்குமான ரேஷியோ வந்து என்னென்னா 2:3. ஸோ இங்கே மொத்தம் வந்து 25 பேர் இருக்காங்க. இதோட ரேஷியோ வந்து எத்தனை மடங்கு இருக்குன்னா 5 மடங்கு இருக்குது. இது 2 + 3 5 மடங்கு இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு 50 கார் இருக்குது. அதே மாதிரி 500 பைக் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த காருக்கும் பைக்குக்குமான ரேஷியோ வந்து என்னென்னா, இப்போ இது எப்படி எழுதலாம்னா, காருக்கும் பைக்குக்குமான ரேஷியோ வந்து என்னென்னா, கார் வந்து 50 இருக்குது, பைக் வந்து 500 இருக்குது. இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இது 1 டைம், இது 10 டைம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1:10ன்னு எழுதலாம். அதாவது கார் 1 மடங்கும் பைக் வந்து 10 மடங்கும் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கொஷின் வந்து டிஎன்பிசியில் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ரேஷியோ, காருக்கும் பைக்குமான ரேஷியோ, இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? நான் ஒரு கொஷின் காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு சமையல் குறிப்பில் வந்து என்னென்னா 1.5 கப்பு அரிசிக்கு 2.25 கப்பு வந்து தண்ணி வந்து தேவைப்படுது. அப்படி தேவைப்பட்டால் அரிசிக்கும் தண்ணிக்குமான ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது 1.5 கப் ஆஃப் ரைஸ்க்கு 2.75 கப் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. அப்போ இந்த ரைஸுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா அரிசி, தண்ணி. இது வந்து 1.5 கப்பு, இது வந்து 2.25 கப்பு. ஸோ இது வந்து கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் மாற்றி எழுதிக்கலாம். 2 × 1 2 + 1 வந்து 3, 3/2ன்னு வரும். இது வந்து 2 × 4 8, 8 + 3 வந்து 11/4ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ இதுக்கான ரேஷியோ. ஸோ இப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3/2 /11/4. ஸோ இது வந்து மேலே வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ இது எப்படி வரும்னா 3/2 × 4/11 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணால் இது வந்து 2 டைம்ஸ். 3 × 2 வந்து 6/11. அப்போ அரிசிக்கும் தண்ணிக்குமான ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னா
6:11 வந்து இருக்குது. ஓகேவா, ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிசி கொஷின்ஸாக வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம இன்னொரு கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டான எக்ஸாம்ஸில் கேட்டது. அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்ததே வந்து ரொம்ப பேசிக்லேருந்து போகலாம், லோ டு ஹை அந்த மாதிரி. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 30 பேர் வந்து மாணவர்கள், பேலன்ஸ் எத்தனை பேர் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனால் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஒரு கிளாஸ் இருக்குது, சரியா? அந்த கிளாஸில் 50 பேர் இருக்காங்க. 50 பேரில் 30 பேர் வந்து பாய்ஸு, கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு தெரியாது. 50ல் 30 பேர் வந்து பாய்ஸ்னால் அப்போ 20 பேர் தானே வந்து கேர்ள்ஸாக இருப்பாங்க. ஓகேவா, அப்போ இப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோனா 30:20 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 30/20 எழுதலாமா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா 3:2 வந்து கிடைக்கும். அப்போ எனக்கு பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு சிம்பிளான விஷயத்துலேருந்து இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது டைப் 1ல் இது ஒரு சின்ன பார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 பாயிண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஒன்று வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மை வந்து கொஷினாக வந்து கேட்பாங்க. இன்னொன்று வந்து சேம் யூனிட்ஸ் வச்சு கொஷின் கேட்குறாங்க. இதை தான் வந்து நான் டைப் 1ல் கொடுத்துருங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். நான் ரெண்டாவதாக என்ன பாயிண்ட்டு சொல்லியிருந்தேன்னா ரேஷியோ அப்படின்றதுனாலே சேம் யூனிட்டில் வந்து இருக்கணும். ஓகேவா, சேம் யூனிட், ஒரே அலகு. ஓகேவா, ஒரே அலகில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரே அலகு இல்லைன்னா ஒரே அலகாக மாற்றி அந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ என்னென்னா 5 சென்டிமீட்டர் இருக்குது, 50 சென்டிமீட்டர் இருக்குது. இதுக்கு வந்து என்ன ரெடியூஸ்டு ஃபார்ம், அதாவது ஒரு எளிய வடிவமில் வந்து எழுத சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இது 5 சென்டிமீட்டர், இது வந்து 50 சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர் கேன்சல், இது 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். அப்போ 1:10 வந்து கிடைக்கும். ஓகேவா, அடுத்து இப்போ வந்து 500 கிராம் இருக்குது ஈஸ்டு 250 கிராம். இதுக்கு ரேஷியோ பார்க்க சொன்னாங்கன்னா 500 கிராம் டிவைட் பை 250 கிராம். கிராம் கேன்சல், இது வந்து 1 டைம்ஸ் வரும், இது வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ 2:1. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 70 minutes ஈஸ்டு 30 minutes. இது நம்ம எப்படி எழுதலாம்னா 70:30. இங்கே மினிட்ஸ் இருக்குமா, இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ இது எப்படி வரும்னா 7/3 வரும். இது எப்படி எழுதலாம்னா 7:3 எழுதலாம். இது எல்லாமே நம்ம ஏன் டைரெக்டாக கேன்சல் பண்ணிடுறோம்னா இது எல்லாமே ஒரே யூனிட்டில் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது, அதாவது ஒரு செவ்வக வடிவ வயலின் நீளம் அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மீட்டரும் 15 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீளம் மற்றும் அகலத்துக்கு இடையான விகிதம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லென்த்துக்கும் பிரெத்துக்குமான ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இங்கே நல்லா பாருங்கள், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே யூனிட் தான் இருக்குது, மீட்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ லென்த்துக்கும் பிரெத்துக்குமான ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 50 மீட்டர் = 15 மீட்டர். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா 50/15. இங்கே மீட்டர் வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து 3 டைம்ஸ் வரும், இது வந்து 10 டைம்ஸ் வரும் 5 டேபிள்ஸில் அடிச்சுனா. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா 10/3 வரும். ஸோ இது ஷார்ட் ஃபார்மில் எழுதணும்னா 10:3. இதுக்கு மேலே வந்து இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா, இன்னொரு கொஷின் பார்ப்போம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். மாதவி, அன்பு அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 மேசையை வந்து 750, 900 அப்படின்ற 2 அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வாங்கின விலையோட ரேஷியோஸ் வந்து என்னென்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ என்னென்னா மாதவி, அன்பு 2 பேர் இருக்காங்க. மாதவி வாங்கின விலை வந்து 750, அன்பு வாங்கின விலை வந்து 900. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா 750/900 அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 வந்து கேன்சல். இதை வந்து 15 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ் வரும், இது வந்து 6 டைம்ஸ் வரும். அப்போ இது வந்து 5/6. ஸோ இது எப்படி எழுதலாம்னா மாதவி, அன்பு. மாதவி வந்து 5, அன்பு வந்து 6. ஸோ 5:6 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, ஆனால் அவங்க கேட்குறது வந்து என்னென்னா அன்பும் மாதவியும் அதோட ரேஷியோ தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை அப்படியே மாற்றி எழுதணும். என்னென்னா 6:5ன்னு சொல்லி எழுதுனா ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும்.
இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ வந்து ரேஷியோஸோட சேம் யூனிட் வந்து என்னன்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது வேறு மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து 7 கிலோமீட்டருக்கும் 700 மீட்டருக்குமான ரேஷியோ என்னன்னு சொல்லி வந்து கேட்பாங்க. நான் அந்த ரேஷியோவில் ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன். அதில் என்னென்னா, ரேஷியோவோட 2 குவான்டிட்டியோட யூனிட்டை வந்து சேமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து 7 கிலோமீட்டர்னு இருக்குது, இங்கே வந்து இது 700 மீட்டர்னு இருக்குது. சரியா? இப்போ நம்ம வந்து இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரே மாதிரியான யூனிட்டை வந்து மாற்றணும், ஒரே அலகில் வந்து இருக்கணும். இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும்னா, 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு வந்து தெரியும். ஓகேவா? இப்போ இது 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்னா, அப்போ 7 கிலோமீட்டருக்கு 7000 மீட்டராக இருக்குமா? ஈஸ் டு இந்த 700 மீட்ரு. இப்போ நல்லா பாருங்கள், மீட்டர் மீட்டர் நம்மளுக்கு வந்து சேம் யூனிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பழைய மாதிரி சால்வ் பண்ணலாம். 7000 டிவைட் பை 700. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். இது 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். அப்போ இங்கே 1 இருக்குமா? ஸோ என்னென்னா 10:1 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு கொஷினாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிசியில். நெக்ஸ்ட் பார்ப்போம். இது பாருங்களேன், 40 மினிட்ஸ்க்கும் 1 ஹார்க்கும் ஆன ரேஷியோ வந்து கேட்குறாங்க. இங்கே மினிட்ஸ் இருக்குது, இங்கே ஹவரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்றுத்தை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 ஹார் அப்படின்றது என்னென்னா, 1 மணி நேரன்றதுக்கு வந்து 60 நிமிடங்கள், 60 மினிட்ஸ் வந்து இருக்கும். அப்போ இங்கே 40 மினிட்ஸ் இருக்குது, இங்கே வந்து 60 மினிட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மினிட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 40 டிவைட் பை 16 வருமா? இந்த 0 0 கேன்சல், இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அப்போ எனக்கு 2/3ன்னு வரும். இது ரேஷியோவில் எழுதுனா 2:3ன்னு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு யூனிட்டை வந்து சேமாக கொடுத்தா பிரச்சனை இல்லை, சேமாக கொடுக்கலைன்னா அந்த யூனிட்டை நம்ம வந்து சேமாக மாற்றி சால்வ் பண்ணோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிசியில் நிறைய கொஷின்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நான் ஒரு 2-3 கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அது என்னென்னு பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 1 லிட்டர் டு 50 ml. ஓகேவா? 1 லிட்டருக்கும் 50 mlக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான யூனிட், லிட்டரு எம்எல். ஸோ இப்போ நம்ம என்னென்னா ஏதாவது ஒன்றுத்தை ஒரே மாதிரி மாற்றணும். இப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 mlன்னு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 1 லிட்டருக்கு, அப்போ இங்கே 1000 ml ஈஸ் டு 50 ml. இது நம்ம பழைய மாதிரி எழுதணும்னா 1000 ml டிவைட் பை 50 ml. இந்த ml கேன்சல், இந்த 0 0 கேன்சல், இது 1 டைம்ஸ், இது வந்து 20 டைம்ஸ். அப்போ 20 டிவைட் பை 1ன்னு இருக்கும். அது ரேஷியோவில் எதுனா 20:1ன்னு வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். 20 மைல்ஸ்க்கும் 25 கிலோமீட்டர்ஸ்க்கான ரேஷியோ என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மைல்ஸில் இருக்குது, இது வந்து கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரே யூனிட்டாக வந்து மாற்றலாம். 20 மைல்ஸ் ஈஸ் டு 25 கிலோமீட்டர். ஒரு மைல் அப்படின்றது என்னென்னா 1.6 கிலோமீட்டர். ஒரு மைல்ன்றது எவ்வளோனா 1.6 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ 20 மைல்ன்றது எவ்வளோனா 20 × 1.6 போட்டால் 32ன்னு வரும். ஸோ 32 கிலோமீட்டர்னு கிடைக்கும், ஈஸ் டு 25 கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டர் கேன்சல், அப்போ 32 ஈஸ் டு 25 அப்படின்றது தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த கொஷின் பாருங்கள், 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்குமான ரேஷியோ. 1 மீட்டர் அப்படின்றது எவ்வளோனா 100 சென்டிமீட்டரா? ஸோ அப்போ 100 சென்டிமீட்டர் ஈஸ் டு 50 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் கேன்சல், இது 1 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். அப்போ இது 2:1 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக 2023 எக்ஸாம்ஸில் நடந்த கொஷின்ஸ் இதெல்லாமே. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் வந்து டிஎன்பிசியில் வந்து இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை கிளியர் கட்டாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். சேம் தான், ஒரு விண்டோவோட லென்த்து பிரெத் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 1 மீட்டர்னும் பிரெத் வந்து 70 சென்டிமீட்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க. லென்த்துக்கும் பிரெத்துக்குமான ரேஷியோ வந்து என்னென்னு கேட்குறாங்க. நீளம் மற்றும் அகலத்தோட ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஓகேவா? லென்த்து, பிரெத்து, நீளம், அகலம். இப்போ இது வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். அப்போ இது 100 சென்டிமீட்டர் ஈஸ் டு 70 சென்டிமீட்டர் வரும். ஸோ சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 100 டிவைட் பை 17 வரும்.
இதுவும் இந்த ஜீரோவும் வந்து கேன்சல் ஆச்சுன்னா 10:7 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷனா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது போக ரேஷியோவில் ஒரு டைப்போட சம்ஸ் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்துருக்கோம். அதுவும் நான் ரீசெண்டாக நடந்த கொஷின்ஸ் கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இது சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கேயாவது புரியல அப்படின்னா, எங்கே புரியல இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் சொல்லணும், இதை இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்கன்னு ஏதாவது சொல்லணும்னா அதை வந்து கமெண்ட்ஸில் என்னென்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரா குரூப் 4 படிச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.